செக்ஷன் இ எபிசோட் 3. போன எபிசோட்ல அவளுக்கு அடிபட்டது இல்ல. ஸோ பெட்ல படுத்துட்டு அவள் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அவளுக்குள்ளேயே அவள் சொல்லிக்கிறான், போதும் ஜே, எழுந்துக்கணும், கண்டிப்பா நம்ம எழுந்துக்கணும், இப்படியே படுத்துட்டே இருக்கக்கூடாது, இது ரொம்ப அதிகம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது ஆன்ட்டி வராங்க, ஃபுட் எடுத்துட்டு வராங்க. ஆன்ட்டியை பார்த்தோன்னே நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்றேனா, ஏன் இதெல்லாம் அப்படின்னு அவன் கேட்குறான். பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ ஓகேவா, நீ எப்படி இருக்க அப்படிலாம் கேட்குறாங்க. நல்லா இருக்கேன், இப்போ பரவாயில்ல அப்படின்னு ஜெய சொல்றான். அப்போ வந்து ஜெய சொல்றா, இல்ல நான் வேணா ஸ்கூல் நின்றுடவா, எதுக்குன்னு கேட்கும்போது, இல்ல என்னை நிறைய பேர் புள்ளி பண்றாங்க, என் கூட ஃபைட் வராங்க, நான் யார்கிட்டயும் சண்டை போடணும்னு நினைக்கல, எனக்கு திருப்பி அதுக்குள்ள போகணுன்ற இது இல்லை, அதனால நான் வேற வழி ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ சண்டை போடலாம், ஆனா எப்பவுமே இல்லை, உனக்கு தேவைன்னா போடலாம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது ஜெய் கேட்குறேன், உண்மையாவே வா, நிஜமாவே வா, ஆனா அதை அடிக்கடி யூஸ் பண்ணாத, எப்பயாவது யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜெயும் ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஸோ அது காலியானனால பிளாஸ்டர் ஐ திங்க், ஸோ அது காலியானனால வாங்குறதுக்காக ஷாப்பிங் போறான். ஸோ அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவளே பார்க்குறான். அவன் யோசிக்கிறான், ஏன் இதுக்கு முன்னாடி யாரும் நோஸ்ல அடிப்பட்டவங்க பார்த்தே இல்லையா, ஏன் நம்மள எப்படி பார்க்குறாங்க, அவ்வளோ மோசமாவா இருக்கேன் நான் கண்டிப்பா போய் செக் பண்ணணும் மிரர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டே இருக்கும்போது ஒரு கும்பல், செக்ஷன் இ பசங்க தான் அவங்க, கும்பல் வந்து அப்படியே அவங்க தட்டி விட்டாங்க, டே இருங்கடா அப்படிங்கும் போது, வா என் கூட வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிடிச்சிருக்கும் போது, இல்ல நான் வீட்டுக்கு போகணும், என்ன விடுங்கன்னு கத்துறான். ஸோ அப்படி எல்லாரும் விடும்போது போய் கீஃபர் பிடிக்கிற மாதிரி அவ விழுறான். ஓகே, கீஃபர் வந்து நீ என் கூட வா அப்படின்னு சொல்லும் போது ஜெதி சொல்றான், நீ பண்ணதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைச்சிட்டியா, எனக்கு எதுவும் மறக்கல, எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்றான். அப்போ ஐ மீன் சைல்டிஷா பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துட்டு போயிடுறான். ஐஸ்கிரீம் ஷாப் மாதிரி அந்த இடத்துல நிக்க வச்சுட்டு உட்காரு அப்படின்னு சொல்றான். ஜெஜி உட்கார மாட்டேங்கிறான். நான் என்ன உன்னோட நாய் நினைச்சியா, நீ சொன்னானே நான் உட்கார்றதுக்கு முடியாதுன்னு கீஃபர் கோவப்பட்டு, இப்போ உட்காரதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கத்துனதுல அங்க இருந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் ஏந்தே போயிட்டாங்க. ஜேஜேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே நான் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றா. கேக்குறா. ஸோ அந்த இடத்துல அவன் டச் பண்ணோடனே அவ கத்துறா, என்ன பண்ற நீ, எனக்கு வலிக்குதுன்ற, நீ என்ன விளையாடுறியா அப்படின்னு. இல்ல உண்மையாவே வலிக்குதா, இன்னும் இருக்கா அப்படின்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டர் எடுத்து அவ அப்படியே நோஸ்ல போடுறான். டோன்ட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போட்டு விடுறான். ஸோ அவன் வந்து அப்படியே நிக்கிறா, ஹோல்ட் ஆகி அப்படியே நிக்கிறான் ஜேஜே. ஸோ அந்த நேரத்துல அவங்க ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம் வருது. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கா ஜேஜே. அப்போ வந்து கீஃபர், இது உனக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். எதுக்குன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் உனக்கு பண்ணல, ஸோ அதனால அதுக்காக இந்த ஒரு இது கூட்டிட்டு வந்தேன், இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் கொடுக்குறான். அப்போ வந்து இது எதுக்கு எனக்கு, அப்போ வந்து அவன் சொல்றான், இல்ல கேர்ள்ஸ்க்கு வீக்னஸ்ல ஐஸ்கிரீம் தான், ஸோ அதனால நான் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஜேஜே வந்து சொல்றா, அது எல்லாருக்கும், பட் எனக்கு அப்படி இல்லை, சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கீஃபர் கேட்கும்போது, எனக்கு இங்க இருந்து மனசுல இருந்து சாரி வேணும், அண்ட் நீ ஏன் இதை பண்ண, எனக்கே இதை பண்ணணும் அப்படின்றது நீ சொல்லு அப்படின்னு சொன்னோடனே கீஃபர் வந்து, எனக்கு என்னோட டைப் அது கிடையாது, என்னால நான் ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ணேன் அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஜேஜேவும், அப்ப என்னால இங்க இருக்க முடியாது, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். கீஃபர் வந்து புரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பி வரான். கிளாஸ் பசங்களாம் சொல்லிட்டு அவ திருப்பி வராடா அப்படின்னு அவ வந்து, இந்த ஐஸ்கிரீம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அவ போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஜேஜேவும் சியானும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அப்போ சியான் வந்து ஜேஜே கிட்ட கேட்கிறான், உனக்கு பிளட்னா பயமா, உனக்கு அதுல ஏதாவது இருக்கா, ஏன் நீ பிளட் பார்த்தோன்னே ஒரு மாதிரி பண்ண, ஒரு மாதிரி கோஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ண நான் அப்படின்றத அவன் பிஹேவ் பண்ணி காட்டுறான். ஜேஜே என்ன பண்ணான்றத அவன் பண்ணோடனே ஜேஜே வந்து, அதெல்லாம் முடிஞ்சு போனது, அதை பத்தி பேசாத, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு ஜேஜே சொல்றான். எதுவுமே ஞாபகம் இல்லையா, அது போன வாரம் தான் நடந்தது, உனக்கு அது ஞாபகம் இல்லையா, இல்ல நான் போறேன் அப்படின்னு அவன் போறான். அப்ப வந்து சியான் சொல்றான், நம்ம கிளாஸ் ரூம் அந்த பக்கம் இருக்குல்ல, நீ இந்த பக்கம் போற, ஓ ஜேஜே நீ அப்போ செக்ஷன் நீ விட்டு போயிட்டியா, டிரான்ஸ்பர் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டிராமாட்டிக் பண்றான். போறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னானே சியான் சொல்றான், எங்க இதுலயே ஐ மீன் செக்ஷன் இலயே வாஷ்ரூம் இருக்குல்ல, நீ அங்க யூஸ் பண்ணலாம்ல, டே விளையாடாதடா, அது பாய்ஸ் யூஸ் பண்றதுடா அப்படின்னு சொல்லிட்டு